எந்த வருஷம் இல்லாதனாலா இந்த 2024 நம்மளுக்கு ஒரு சாபக்கேடான வருஷமா போயிருச்சு. அதாவது மக்கள் வந்து இந்த கோடை காலங்களில் வெயிலின் தாக்கத்தினால் அதிகம் பேர் ஏசி வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். அந்த ஆடு பாக்குறப்ப அப்பா வயிற்றுல பாலை வாத்தாம்பா. அந்த ஆடு கொடுத்த கம்பெனிக்கு நான் ஏசி வாங்கின போனேன். நீங்க ஸ்கீம் 1000ல வந்தீங்களா சார்? அதுக்கு வேற பிராண்ட்ல இருக்கு சார். அந்த 1000 ஸ்கீமுக்கு பிராண்ட் தனியா இருக்கு சார். அந்த பிராண்டுக்கு மட்டும் தான் 1000 வரும் சார். நீங்க வந்து இந்த ஒயர்ல வந்து எனக்கு 1000 ஸ்கீம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். அதாவது சார், உங்களுடைய சிபில் ஸ்கோரு, உங்களுடைய அந்த ராஜ் அக்கௌண்ட்ல வந்து என்னென்ன இது இருக்கோ அவங்க கொடுக்குற அலோகேஷன்ல தான் சார் நாங்க பண்ண முடியும். மறுபடியும் ஒரு சோதனை, மறுபடியும் ஒரு ஏமாற்றம். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 200 ரூபாய் சேர்ந்து போச்சு. ஸோ 1000 ரூபாய் ஸ்கீமு கோயிந்தா. நீங்க தான் ஆஃபர் பண்ணி கேட்டீங்க. இசட் கார்டு பார்த்தீங்கன்னா என்னால் 1000 தர முடியாது, மவர்ஸ்ட தான் சார் 1000, அதனால நான் அது போட்டு விட்டேன் சார் அப்படின்னாங்க. ஸ்டெபிலைசரோட பில்லையும் கொண்டு போய் இஎம்ஐல சேர்த்து விட்டாங்க. முடிஞ்சதுங்களா? ஸோ வேற வழியே இல்லை, வாங்கித்தான் தீரணும். ஏசியை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? ஃபிட்டிங் பண்ணோம். ஏங்க, இந்த வீட்டுக்கு எர்த்தையும் கொடுக்கலங்க. நீங்க எர்த்தையும் கொடுத்தாதாங்க ஏசி தப்பிக்கும், இல்லை அப்படின்னா ஏசியோட மதர் போர்டு துவஞ்சிரும் அப்படின்ட்டான். இல்ல, எனக்கு சொல்லும் போதே இப்படி மண்டை சூடாகுது. போங்கடா நீங்களும் உங்க ஏசியும். ஹாய் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ சம்மரும் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ நம்மளுடைய சம்மர் காலங்கள் பார்த்தீங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே. ஸோ மார்ச் ஏப்ரலில் ரைஸ் ஆகும். மேல பார்த்தீங்கன்னா அந்த அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன், ஜூலை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைய ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. ஸோ எந்த வருஷம் இல்லாதனாலா இந்த 2024 நம்மளுக்கு ஒரு சாபக்கேடான வருஷமா போயிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த கோடை வெயில் நம்மளை அந்த அளவுக்கு வச்சு செஞ்சு விட்டுருச்சுங்க. ஸோ பருவ மழை பெய்யும் காலங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ வந்து இந்த நியூஸ்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதாவது மழையின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஆரஞ்சு அலர்ட் விடப்படுகிறது, ரெட் அலர்ட் விடப்படுகிறது அப்படின்னு கேட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு கோடை காலம் வெயிலுக்காக ஆரஞ்சு அலர்ட் விடப்படுகிறது, ரெட் அலர்ட் விடப்படுகிறது அப்படிங்கிறது கேட்டு நான் இந்த வருஷம் தாங்க கேட்டிருக்கேன். ஸோ இதில் லிஸ்ட் வேற. அதாவது தமிழ்நாட்டில் ஈரோடில் பார்த்தீங்கன்னா வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் 110 ஃபாரன்ஹீட் பதிவானது, அது முதலிடத்தில் உள்ளது. 2ஆம் இடத்தில் சேலம் உள்ளது, 108 டிகிரி ஃபாரன்ஹீட்ல பார்த்தீங்கன்னா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல லிஸ்ட் போட ஆரம்பிச்சுட்டாங்க. இது இல்லாம என்ன அப்படின்னா, ஏற்கனவே 110, 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்கு. இதுல வெப்பலை வேறையாம். எங்க போறதை யோசிச்சு பாருங்க. அதனால் மக்கள் யாரும் வெளியே செல்ல வேண்டாம் அப்படின்ட்டு மொட்டையா முடிச்சு விட்டாங்க. சரி, வெளியே தான் வெயில் அடிக்குது, வீட்டுக்குள்ளேயாச்சும் அமைதியா இருந்துக்கலாமான்னு பார்த்தா அது முடிஞ்சுதா? மைக்ரோவேவ் என்னங்க, மைக்ரோவேவ் தோத்து போயிருங்க. வீட்டுல அந்த வீடு மைக்ரோவேவா மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆக்சுவலா ஓட்டு வீடுல இருக்கிறவங்களாகட்டும், கான்கிரீட் பில்டிங்ல இருக்கிறவங்களாகட்டும், இந்த வெயில வச்சு செஞ்சு விட்டுருச்சு. ஆக்சுவலா இந்த ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்க நைட் டைம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப நாளான்னு சொல்ல மாட்டேன், அவங்களும் பாவம், ரொம்ப நாள் சொல்ல மாட்டேன், அவங்களும் பரவாயில்ல. ஆனா இந்த கான்கிரீட் இதுல இருக்கிறவங்க, பில்டிங்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் பாத்தீங்கன்னா மைக்ரோவேவ் மாதிரி தாங்க இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த அவதிப்பட்டேன். ஏன்னா ஓரளவுக்கு ஸ்வெட்டிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா எனி டைம் ஸ்வெட்டிங் ஆகிக்கிட்டே இருந்தா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்றது அப்படின்ட்டு. இதுல இந்த வெயிலுடைய தாக்கம் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அதாவது குடிக்கிறத சொல்ல வரல, அவுட் சைடு இந்த வெயிலுடைய தாக்கம் வீட்டுல வந்து எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம், எப்படி நம்ம உடம்ப வந்து கூலிங்கா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேபிள் ஃபேன் இருந்துச்சு. ஏன்னா சீலிங் ஃபேன் செட் ஆகல, இருக்கிற சூட்டு தான் இழுத்து விடுது. அதனால டேபிள் ஃபேன் ஒரு ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ஏர் கூலர்ஸ் ஒரு சில பேர் ட்ரை பண்ணாங்க. அப்புறம் ஏசி ஒரு சில பேர் ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க. நானும் எல்லாம் ட்ரை பண்ணேன். இதில் நான் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணல, எக்ஸாஸ்ட் ஃபேன் தான் யூஸ் பண்ணேன், ஃபெயிலியரு. ஏர் கூலர் யூஸ் பண்ணேன், ஃபெயிலியரு, செட் ஆகலை. சரி, ஃபைனலாக ஏசி வாங்கலான்னு மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு. மற்றபடி எனக்கு வந்து வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது, மைண்ட் செட்டு தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது தான் டிவியில் வந்து ஒரு ஆடு பார்த்தேன். நான் அது என்ன கம்பெனின்னு நான் சொல்ல, எந்த கம்பெனி ஆடுன்னு நான் சொல்ல விரும்பல, அது என்னன்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன், நீங்களே புரிஞ்சுப்பீங்க. அதாவது
மக்கள் வந்து இந்த கோடை காலங்களில் வெயிலின் தாக்கத்தினால் அதிகம் பேர் ஏசி வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். அதாவது ஒரு நாள் இபி பில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதில் மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஏசி வாங்கணும் அப்படின்னா 30,000-40,000 ஆகும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணாங்க. மாதம் 1000 ரூபாய் கட்டினா போதும். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ளஸ்ஸா. ரெண்டாவது, கரண்ட் பில்லு பயங்கரமா போகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 ரூபா அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 600, அப்போ 2 மாசத்துக்கு ஒரு தான் கரண்ட் பில்லு வரும். அப்போ 1200, இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஓட்டினா கூட ஒரு 1300 1400 வரும், சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஆடு பாக்குறப்ப அப்பா வயிற்றுல பாலை வாத்தாம்பா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷங்க. ஸோ அந்த சந்தோஷத்தோட என்ன பண்ணேன், அடிச்சு பிடிச்சி அப்படி இப்படின்னு வீட்டில் இருக்கிறீங்களா கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி தூங்க முடியல அப்படி. ஏன்னா உண்மை தான், அது ஏன் கன்வின்ஸ் பண்ண, உண்மையை சொன்னேன். சரி ஓகே ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி அந்த ஆடு கொடுத்த கம்பெனிக்கு நான் ஏசி வாங்கின போனேன். ஸோ ஷோரூம் போயிட்டாங்க. ஸோ ஷோரூம் போனதுக்கப்புறம் அங்கே இருக்க சேல்ஸ் பர்சனை பார்த்தேன். சார் அந்த மாதிரி ஏசி வாங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என் சுச்சுவேஷனாக சொன்னேன். நான்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார், நான்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம், நான் இருந்தாலும் எங்களால் வெயிலோடைய தாக்கத்தை தாங்க முடியல, அதனால் நான் ஏசி வாங்கிருக்கோம் சொல்லி பேசிட்டு அவங்ககிட்ட ஏசி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மால்டஸ் பிராண்டு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பிராண்டை மாற்றி சொல்லுவேன், நீ கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? டேரெக்டாக சொல்ல முடியாது. அதனால மால்டஸ் ஏசி வந்து நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அது இல்லை அப்படின்னா ஒயிட் ஸ்டார் பார்க்கலாம், இல்லை ஒயிட் ஸ்டாரும் கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னா யுவான் சாங் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிராண்டை வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மால்டஸே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகே, சேல்ஸ்மேன் கிட்ட, சார் எனக்கு மால்டஸ் ஏசி ஓகே, எனக்கு வந்து இது வந்து அந்த 1000 ஸ்கீமில் வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருங்க சார் அப்படிங்கிறப்போ அந்த சேல்ஸ்மேன் வந்து ஒரு புது தூக்கி போடுறாரு. சார் நீங்கள் ஸ்கீம் 1000ல் வந்தீங்களா சார்? அதுக்கு வேறு பிராண்டில் இருக்குது சார், அந்த 1000 ஸ்கீமுக்கு பிராண்டு தனியாக இருக்குது சார், அந்த பிராண்டுக்கு மட்டும்தான் 1000 வருது சார். எனக்கு நான் தூக்கி வாரி போட்டுச்சு, என்னடா இது 1000 ரூபாய் ஸ்கீம்னு வந்தால் நாம் கேட்குற பிராண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மனசு தெத்திட்டு போகிறேன். ஸோ ஏமாற்றம் ஒன்று, நாம் கேட்குற 1000 ரூபா ஸ்கீமுக்கு பிராண்டு பார்த்தீங்கன்னா வேறு, அவங்க சொல்கிற பிராண்டு தான், நாம் கேட்குற பிராண்ட் இல்லை. ஒன்றா போகிறேன். அங்கே போனோம் அப்படின்னா அந்த 1000 ரூபீஸ் ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா ஒயரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூட்ராஜ் மூட்ராஜ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பிராண்டு தான் சார் அந்த 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கிட்டு அந்த 2 பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயர் எடுத்துக்கிட்டேன். ஒயர் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒயர் எடுத்துட்டேன். ஓகே, இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா லோன் ப்ராசஸ்க்கு போகணும். ஸோ லோன் ப்ராசஸ்க்கு போகிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ராஜ் ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ராஜில் நான் டிரான்சாக்ஷன் வச்சுட்டு இருக்கேன், லோன் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ராஜ் ஸ்டாஃப்ஸாக இருந்தாங்க. அவங்க கிட்ட போயிட்டு, சார் இந்த மாதிரி நான் ஒயர் வந்து எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து இந்த ஒயரில் வந்து எனக்கு 1000 ஸ்கீம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அதுக்கு அந்த ராஜ் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் அதாவது சார் உங்களுடைய சிபில் ஸ்கோரு, உங்களுடைய அந்த ராஜ் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன இது இருக்கோ அவங்க கொடுக்குற அலோகேஷனில் தான் சார் நாங்கள் பண்ண முடியும், இது நாங்கள் என்ன வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி சொல்கிறேன் சார் அப்படின்னு. என்னடா இது, மறுபடியும் ஒரு சோதனை, மறுபடியும் ஒரு ஏமாற்றம். அதாவது 1000 ரூபாய் ஸ்கீமுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு இருக்கான்னு செக் பண்ணுமா? சரி போய் பண்ணு அப்படின்ட்டு நான் டென்ஷன் ஆகிட்டேன். டென்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த ராஜ் கம்பெனியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை எடுத்துகிட்டு வந்து என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொன்றா படிக்கிறேன் பாருங்கள். அதாவது அட்வான்ஸ் இஎம்ஐ 3 மாதம் அட்வான்ஸ் இஎம்ஐ கட்டணும், அது ஒரு 3800. சர்வீஸ் சார்ஜ் வந்து 117. அப்புறம் என்ன ஃப்ரண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்திங் ஏதோ பேர் போட்டிருக்கேன், அது 450. சிபில் ஸ்கோர் பார்க்குறதுக்கு 46 ரூபா. கன்வீனியன்ஸ் ஃப்ரீ வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு இஎம்ஐக்கு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஃப்ரீங்களா 146 ரூபான்னு போட்டு ஒரு 4670 ரூபா ஒன்று வந்து லிஸ்ட்டை கையில் கொடுத்தாங்க. ஸோ மாட்டான் என்ன அப்படின்னா 1269 ரூபா மாதம் ஆனால் இஎம்ஐ கட்டணும். அந்த ஒயரோடைய ஏசி ரேட் பார்த்தீங்கன்னா 30 மாதம் கட்டணும். ஆனால் அதில் 3 மாதம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கட்டிடணும். 3 மாதமா 2 மாதம் பேமெண்ட் முன்னாடியே கட்டணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 200 ரூபா சேர்ந்து போச்சு. ஸோ 1000 ரூபாய் ஸ்கீமு கோயிந்தா. என்னால் முடியல, எதுக்குடா இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுங்கிறப்ப அம்மா என்ன சொன்னாங்க, இல்லைப்பா வெயில் தாங்க முடியல, என்னாலே முடியல, நான் ஒரு சேவிங்ஸ் அமௌண்ட் வச்சுருக்கேன், அதை நீ வச்சு நீ சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேவிங்ஸ் அமௌண்ட் கொடுத்தாங்க, அதை வச்சு சமாளிச்சிட்டேன். ஸோ ஏசி செலெக்ஷனும் போயிடுச்சு, லோன் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்தது என்ன, பில்லிங். ஓகேங்களா, பில்லிங் போகிறப்ப என்ன ஆயிடுச்சு, ஏசிக்கு ஸ்டெபிலைசர் வேணும். அதுக்கு நான் சேல்ஸ்மேன் என்ன சொன்னேன், எனக்கு வந்து இசட் கார்டு கொடுத்துருங்க அப்படிங்கிறேன். இசட் கார்டு என்ன சொல்கிறாரா, சேல்ஸ்மேன் எவ்வளோ ப்ரைஸ் சொன்னார்னா 1500. சரிங்க இவ்வளோ பண்ணுறேன் இல்லைங்களா, எனக்கு இதை ஆஃபர் பண்ணி கொடுங்க அப்படிங்கும்போது சரிங்க சார் ஒரு 1000 பண்ணிக்கலாம் அப்படின்னா, அப்பா கேட்டதுக்கு ஒரு 500 குறைச்சிக்கிட்டாங்களே இந்த பிராண்டில்.
ஏன்னா 1500 இது வந்து 1000 ரூபாய்க்கு பண்ணுறாங்க, சந்தோஷம்னு சொல்லிட்டு பில்லை பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், டெலிவரி ஏசி டெலிவரி பார்த்தீங்கன்னா குடோனில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் அப்படின்னா என் வீட்டுக்கும் குடோனுக்கு பக்கம், ஷோரூமுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு தூரம், அதனால குடோன்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடோனில் எடுத்துக்கிட்டேன். அங்கே போனால் பில்லு அடித்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா வெளியே வருது. ஏசி வெளியே வருது, இன்டோர் யூனிட் வருது, அவுட்டோர் யூனிட் வருது, அப்புறம் ஸ்டெபிலைசர் வருது. ஸ்டெபிலைசர் வந்தால் மவரெஸ்ட் ஸ்டெபிலைசர் கொடுக்குறாங்க. நான் கேட்டது இசட் கார்டு, வந்தது மவரெஸ்ட். உடனே அடிச்ச ஃபோனு சேல்ஸ் இது. நான் உங்ககிட்ட இசட் கார்டு கேட்டேன், ஆனால் நீங்கள் மவரெஸ்ட் கொடுத்து வச்சுருக்கீங்களேங்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் தான் ஆஃபர் பண்ணி கேட்டீங்க, ஸோ இசட் கார்டு பார்த்தீங்கன்னா என்னால் 1000 தர முடியாது, மவரெஸ்ட்டை தான் சார் 1000, அதனால நான் அது போட்டு விட்டேன் சார் அப்படின்னு. சார் இல்லை சார் எனக்கு வேணாம், இசட் கார்டு தான் வேணும், எனக்கு கேன்சல் பண்ணுவேன்னா அவங்க அந்த பில்லை என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஸ்டெபிலைசரோட பில்லையும் கொண்டு போய் இஎம்ஐயில் சேர்த்து விட்டாங்க. இஎம்ஐயில் சேர்த்தனால என்ன ஆச்சு, கேன்சல் பண்ணோம் அப்படின்னா அது தனி சார்ஜ் பண்ணணும் சரிங்களா. ஸோ வேறு வழியில் வாங்கித்தான் தீரணும். அங்கே ஒரு ஏமாற்றம், நான் கேட்ட ஸ்டெபிலைசர் எனக்கு கிடைக்கல சரிங்களா. அப்புறம் போச்சா போதுன்னு சொல்லிட்டு அந்த 38,000 ரூபாய் ஏசிக்கு வந்து ஒரு இது கொடுத்தாங்க, டீ ஃப்ளாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. பார்க்க கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, அவ்வளோதான். அது மட்டும்தான் பண்ண முடிஞ்சது, கொடுத்தாங்க, அது மட்டும்தான் கொடுத்தாங்க. சரின்னு மனசு தேதி வாங்கிக்கிட்டு அப்போலாம் அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க, வேறு வழியே எல்லாம் வாங்கியாச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் சஜஷன் பண்ணாங்க, ஒரு 4 வீலர் ஆட்டோ 450 ரூபா டெலிவரிக்கு கேட்டாங்க. இல்லை எனக்கு அவனெல்லாம் கொடுக்க முடியாதுங்க சொல்லிட்டு எங்கள் ஏரியாவிலே பேசஞ்சர் ஆட்டோ கூட்ஸாக மாற்றிக்கலாம்ப்பா, வாப்பா நான் அவங்கெல்லாம் ரெடி பண்ணி தரேன்னாரு. 250 மட்டும் நீ கொடுத்துருப்பா அப்படின்னாரு. பா கேட்டதுல ஏதாச்சும் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு மனசை சேர்த்துக்கிட்டேன். அங்கே இருக்கிற ஏசி எல்லாத்தையும் வாரி போட்டுக்கிட்டு கொண்டு வந்து வீட்டில் வந்து சேர்த்திட்டாங்க. சரி, வீட்டுக்கு ஏசியை கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஃபிட்டிங் பண்ணோம். ஸோ ஃபிட்டிங்க்கு அந்த சேல்ஸ்மேனுக்கு ஃபோன் பண்ணால் அவர் ஒரு சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணார், ஒயர் சர்வீஸ் சென்டருக்கு ஃபோன் பண்ணார். அங்கே ஃபோன் பண்ணி நான் பேசணும் அப்படின்னா, சார் இதெல்லாம் பீக் டைம் சார், 3 நாள் ஆகும் சார் அது. அப்போ ஒரு ஏமாற்றம், அப்போ ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. என்னடா இது 3 நாளா ஏசி வாங்கி வச்சுக்கிட்டு, ஏசி வாங்காமல் இருந்தால் கூட மனசு கொஞ்சம் பெட்டராக இருந்துடும், ஆனால் வாங்கி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதாங்க எனக்கு பக்கு. அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு, டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் ஃபோன் பண்ணால், இல்லை சார் ஆளுங்களே இல்லை, நான் கண்டிப்பாக நாளைக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 நாள் பண்ணாங்க. 4ஆவது நாள் அந்த ஏசி ஃபிட் பண்ணுறவங்க வந்தாங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சார் இந்த மாதிரி அவுட்டோர் யூனிட்டுக்கு வந்து ஸ்டாண்டை செட் பண்ணுங்க சார். எங்கே சார் செட் பண்ணணுன்னாங்க. ஸோ ஸ்டாண்டு 1500 சம்திங், 1000 1500 ஆகும்னாங்க. எப்பா என்னால இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது, நீ அந்த சன்சைடில் வச்சாலும் சரி, இல்லை தூக்கி கொண்டு போய் மொட்டை மாடியில் அப்படியே வச்சாலும் சரி வெயிப்பான்னு. அதே மாதிரி அவுட்டோர் யூனிட்டை மொட்டை மாடியில் ஒரு ஸ்லாபை போட்டு வச்சுட்டேன். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பாருங்க, அந்த அவுட்டோர் யூனிட்டையும் இன்டோர் யூனிட்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பைப் இருக்கு, ஒரு ஒயர் மாதிரி ஒரு பைப் இருக்கு. அந்த பைப்பு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1200 to 1300 ரூபாங்களாம். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, போச்சா இவங்க ஸ்டாண்டு வச்சா தான் இது அந்த பைப்பு கரெக்டாக உட்காரும் போல இருக்கு, ஏன்னா அந்த சைஸு அவ்வளோதான் இருக்கும் போல இருக்குது, இவனுக்கு எக்ஸ்ட்ரா வாங்க சொல்லிடுவாங்களோன்னு பார்த்தா ஆக்சுவலாக அதுலேயே இருந்துச்சு 3 அடி 3 ஸ்கொயர் ஃபீட்டு இருந்துச்சு. 3 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுனால தப்பிச்சேன். ஏன்னா நான் அப்படியே தரையில் வச்சதும் அந்த இன்டோர் அவுட்டோருக்கும் 3 அடி மட்டும்தான் வித்தியாசம் இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து செலவு ஆகலை. ஸோ எனக்கு அதுலேயே இன்பில்டாக இருந்ததுனால ஒயர் இன்பில்டாக இருந்த செலவு இல்லை. நான் ஸ்டாண்ட் அடிக்காமல் அப்படியே வச்சது எனக்கு ஒரு செலவு இல்லை. ஒரு 1000 + ஒரு 1500 2500 மீதி. அப்பா 2500 மீதி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு எல்லாம் செட் பண்ணிட்டு கீழே வந்துட்டு, ஏங்க இந்த வீட்டுக்கு எர்த்தையும் கொடுக்கலங்க, நீங்கள் எர்த்தையும் கொடுத்தாதாங்க ஏசி தப்பிக்கும், இல்லை அப்படின்னா ஏசியோட மதர் போர்டு துவங்கிடும் அப்படின்ட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு குண்டு தூக்கி போட்டானுங்க. ஐயோ அம்மா, இல்லை எனக்கு சொல்லும் போதே இப்படி மண்டை சூடாகுது, அப்போ அனுபவிக்கிறப்ப எப்படி இருந்திருக்கும். போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, ஒயர் கனெக்ஷனே கொடுக்காம போயிட்டான். போடாதீங்க, அது போட்டிங்கன்னா பவஞ்சிரும், இறத்திங்களேன்னா பவஞ்சிரும்னா. சரின்னு சொல்லி எலக்ட்ரீஷியனுக்கு போய் பேசினா, தம்பி நீரோட்டம் இருக்கிற இடமா பார்த்து ஒரு ராடை சொருவோம்னா, ஒரு தாமரை கம்பி வாங்கி லென்த் இழுத்துட்டு போனோம்னா எர்த்திங்க்கு ஒரு 4000 ரூபாய் 1000 ரூபாய்னா. 4000 ரூபாய் என்ன விட்டுரு சாமி, என்னால் முடியாது, அது அப்படியே இருந்துட்டு போட்டு அப்படிங்கிறப்போ ஏதாவது எலக்ட்ரீஷியன் கொஞ்சம் பார்த்து, சரிப்பா கொஞ்சம் அப்படி இப்படியே கொஞ்சம் ஆர்டர் பண்ணி நான் உங்களை ரெடி பண்ணி தரேன், 2500 ரூபா கொடுத்துரு,
உனக்கு நான் எர்த்திங் பண்ணி கொடுத்துட்றேன்னாங்க. தெரியுதா, நான் அந்த ஸ்டாண்டுக்கும் அந்த பைப்புக்கும் மீதி பண்ண காசு எர்த்திங்க்கு போயிருச்சு. 2500 2500 கொடுத்தேன். ஒரு தாமரை கம்பி போட்டு லேண்டில் அடிச்சு எர்த்திங் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு மூச்சை விட்டு. அதுலேயும் ஏமாற்றம் தான். நான் எர்த்திங் எதிர்பார்க்கவே இல்லை, எர்த்திங்க்கு செலவாகும்ன்ட்டு. இதை நாங்கள் லிஸ்ட்லேயே கொண்டு வராது. நான் ஏதோ அங்கங்கே காசு வச்சு பொறுக்கி கொடுத்து அம்மாவை கொஞ்சம் காசு கொடுத்து அந்த எர்த்திங்க்கு காசு போட்டாச்சு. முடிஞ்சதா? அதுக்கப்புறம் ஏசி ஓட ஆரம்பிச்சது. ஸோ 2 மாதத்துக்கு கரண்ட் பில்லு நான் வந்து ஒரு 40 டேஸ்ன்னு நினச்சேன். 40 டேஸ் ஒரு 45 தெரியல சரியா. ஆனால் 2 மாதம் ஃபுல்ஃபில்லாக ஓட்டல, கம்மியாக தான் ஆச்சு. ஒரு 40 நாள்லேயே பார்த்தீங்கன்னா கரண்ட் பில்லு ரேட்டிங் வந்துட்டாங்க. எடுத்து பார்த்தா இப்படி சாக்கிங்க 2600 கரண்ட் பில்லு, 500 யூனிட் ஓடி பிடிச்சிங்க. இதில் என்னன்னா 2600 1000 மைனஸ் பண்ணிடலாம். ஏன்னா வீட்டு கரண்ட், வீட்டில் ஃபேனு, டிவி, ஃப்ரிட்ஜெலாம் ஓடுது பார்த்தீங்களா, அது 1000 போயிடும் ஆவரேஜாக நான் கட்டுறது. மீதி 1600 இந்த ஏசிக்கு மட்டும். அப்போ யோசித்தேன், என்னடா ஒரு நாளைக்கு 20 ரூபான்னு கணக்கு போட்டால் 1200 முழுசாகவே 2 மாதத்துக்கு ஆகுது. இது முழுசாக 2 மாதம் கூட அப்படியே 1600 வந்துக்குது ராசா அப்படிங்கிறப்போ நெட்டில் சர்ச் பண்ணேன். அங்கேயும் ஒரு குண்டு தூக்கி போடுறானு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏசியை 24 டிகிரி செல்சியஸில் தான் வைக்கணும். அதாவது 24 பாயிண்ட்ஸ்னு வச்சுப்பாங்க. 24 பாயிண்ட்டை தான் வைக்கணும். நீங்கள் 24 டிகிரி செல்சியஸ் வச்சு 6 to 7 மணி நேரம் ஓட்டினா மட்டும்தான், அப்படி ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் ரன் பண்ணால் மட்டும்தான் ஒரு 1200 1300க்குள்ள கரண்ட் பில் வருமே தவிர, நீங்கள் போட்டு மாட்டடி அடித்தா இப்படித்தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கைடு, அந்த ப்ரொசீஜரை பார்க்குறேன். போங்கடா நீங்களும் உங்கள் ஏசியா அப்படின்னு பிடிச்சி திட்டுவிட்டு மனசுக்குள்ளே திட்டது. வேற என்ன பண்ணுறது? எங்கே உட்காந்தாலும் கண்ணி வடியாக இருந்தால் எப்படி தாங்க சமாளிக்கிறது? வா வளைச்சி வளைச்சி அடிச்சாங்க. காசு அப்படிதான் இப்படி பண்ணுவாங்க முடியல. காசு வச்சுக்கிட்டு அப்படித்தான் பண்ணேன். காசை எங்கெங்கெல்லாம் சேவிங் பண்ண நினைச்சாலும் அந்த சேவிங் பண்றாமலும் புடிங்கிட்டு போயிருது. கரண்ட் பில்லு 1600. அந்த ஏசி போடுவேன் இல்லையே, அந்த கரண்ட் பில்ல வர்றப்ப ஏசி ஆஃப் பண்ணி வச்சது அப்படியே இது போடவே இல்லை. எங்க அப்பா ஒரு ஆடுல அப்படியே சாக்கானாங்க பார்த்தீங்களா, சாக்காய உட்காந்து அந்த மாதிரி சாக்கான மனுஷன் அப்படியே இருக்கிறா. அப்படியே ஒரு கும்பிடு போட்டேன் ஏசிக்கு. ஆக மொத்தம் இந்த வீடியோ எதுக்காகன்னா, ஒரு ஏசி வாங்கும்போது என்னென்ன ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண அப்படிங்கிறது காட்டுறதுக்காக தாங்க இந்த ஒரு விஷயம். ஸோ நம்ம திடீர்னு ஒரு ஆடை பார்த்துட்டு ஓகே பரவாயில்லன்னு நம்ம போனோம் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட வலை நம்மளுக்கு தூண்டில் போட்டிருக்காங்க. அந்த தூண்டில நம்ம வந்து அனலைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகணும். இல்லை அதுக்கு ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஃபினான்ஷியல் வந்து இதாக இருக்கணும். எதுவுமே தெரியாம போனோம் அப்படின்னா ஸோ நம்ம கை காசு தான் நிறைய போகுது. ஆக்சுவலாக அது வந்து பொருளாக இருக்குதுன்னு வைங்க, பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை வச்சு, அதாவது ஆடு வச்சு சம்திங் மட்டும் நம்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்தடுத்து வர இதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரு சாதாரணமாக ஒரு ஏசி வாங்குறதுக்கு எவ்வளோ ப்ராப்ளத்தை பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணினேன். ஓகேங்க, ஸோ அதை வெளியே கொண்டு வரதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அவல நிலை பயங்கரமாக கஷ்டப்பட்டுட்டேன். சரிங்களா? உங்களை வேற ஒரு சூப்பர்வான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.